ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:7. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பிரச்சனைகள் அற்ற வாழ்வுதான் சமாதானம் என்று உலகம் கூறுகிறது. ஆனால் குழப்பங்கள், முரண்பாடுகள், யுத்தங்கள் வரும்போது மறுபடியும் உலகம் குழம்பி தவிக்கிறது. நம்மை படைத்த தேவனிடம் சகலமும் அடங்கி இருக்கிறது என்பதை அறிந்து அதில் நிலைத்திருப்பதிலேயே மெய் சமாதானம் இருக்கிறது. இதை விசுவாசிக்கிறவர்கள் இதயத்தில் உண்டாகும் தேவ சமாதானத்தை சாவினால் கூட அழித்து விட முடியாது. ஆண்டவரது 2ஆம் வருகை சமீபமாய் இருக்கிறது. நாம் புதிய தீர்மானங்கள், புதிய வாக்குறுதிகள் என்று மறுபடியும் தோற்று போகாமல் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்வோம். தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்பது, வாசிப்பது, தியானிப்பது மட்டும் போதாது. தேவனுக்கு கீழ்ப்படியும்படி அந்த வார்த்தை நம்மை வழிநடத்த நாமே அனுமதிக்க வேண்டும். நமது மனதுக்கும் நாம் எதை பதித்து வைத்திருக்கிறோமோ அதுவே நமது வாழ்வில், செயலில், வார்த்தையில் சமாதானத்தை வெளிப்படுத்த வேண்டுமா என்பதையும் அதுதான் தீர்மானிக்கிறது. பிரியமானவர்களே, தப்பான எண்ணங்கள், தவறான மனத்தோற்றங்கள், இச்சையின் சோதனைகள் நம்மை அலக்கழிக்கிறதா? சமாதானம் இல்லாமல் தவிக்கிறோமா? நாம் நம்மை சோதித்து பார்ப்போம். இன்று நம்மை நெருக்கி இருக்கிற நவீனங்களில் லயித்து பொழுதுபோக்காக ஆரம்பித்து பின்னர் நாமே அவற்றுக்கு அடிமைகளாகி விடுகிறோம். ஆகவே தேவ வார்த்தையால், அது கற்றுத்தரும் நற்காரியங்களால் நமது இருதயத்தை நிறைத்திருக்கும்படி பழக்குவோம். அதுவே நமக்கு மெய் சமாதானத்தை தரும். சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று வாக்களியே அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நற்காரியங்கள், நல்ல சிந்தனைகள், தேவ வார்த்தை ஆகியவற்றினால் எங்கள் இருதயம் எப்பொழுதும் நிரம்பி இருக்க உங்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எனது எல்லாமே உம்முடையது என்ற நினைவோடு அதை கொடுத்து வாழ, அதை மற்றவர்களுக்கு கொடுத்து தேவ அன்பை வெளிப்படுத்தி வாழ என்னை நீரே வழிநடத்திடவே ஜெபிக்கிறேன். அப்பா, நன்மை செய்து உங்க சாயலை வெளிப்படுத்தி வாழ எங்களுக்கு இரக்கம் செய்தல்லுங்க. ஆண்டவரே, அளவற்ற விதத்தில் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் தேவைகளை சந்தித்து காத்துக்கொள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனுதின வாழ்வில் பாடுகள், கஷ்டங்கள், வேதனை, துன்பத்தோடு வாழுகிற ஒவ்வொருவரும் உம்மால் வருகிற அனைத்து நன்மைகளையும் பெற்று அனுபவிக்க தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மரண கண்ணிகளில் சிக்கி தவிக்கிறவர்கள் விடுவிக்கப்படவும், பற்பல நோய்களினால் பீடிக்கப்பட்டு மனம் வேதலிப்போடு வாழுகிறவர்கள் வாழ்வில் அற்புதம் செய்து உங்க தழும்புகளால் குணப்படுத்திடவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உலகத்தின் பொல்லாத கண்ணிகளிலிருந்தும் சாத்தானின் தீமையான திட்டங்களிலிருந்தும் ஒவ்வொரு மக்களையும் விடுவித்து பாதுகாத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்கள் அனைவர் மேலும் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உம்முடைய அன்பின் தயவினால் அவர்களை ரட்சித்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் இருதய விருப்பம் நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, போதை அடிமைத்தனத்திலும், மதுவின் பிடியிலும், சமூக வலைத்தள பாவங்களிலும், ஆன்லைன் சூதாட்டங்களிலும் சிக்கி பொருள் இழந்து, ஆரோக்கியம் இழந்து, சமாதானம் இழந்து மன கிளேசத்தோடு வாழுகிற ஒவ்வொரு மக்களையும் தேவரீர் கட்டுகள், கண்ணிகள், பாவ பிடிகள் என்று விடுவித்து குணப்படுத்தி சமாதானமான வாழ்க்கை வாழ அனுகிரகம் தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகிடவும், ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், வருமானம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படவும், அவர்கள் வாழ்வில் ஆசீர்வாத தடைகள் அகலவும், சாத்தானை மேற்கொண்டு பசுத்தத்தை வாஞ்சித்து பசுத்திலே நிலைத்திருக்கவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் உமது ஞானத்தால் வைத்து சிறப்பான மாணவர்களாக திகழத்தக்கதான கிருபையில் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருமணத்திற்காக காத்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தந்தளவும், பிள்ளை செல்வத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற மக்களின் கண்ணீரை துடைத்து அற்புதம் செய்திடவும், வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளை தந்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசம் இரட்சகரை அறியவும், மக்கள் அமைதியாய் சமாதானமாய் வாழவும், தீவிரவாதிகளின் தீங்குக்கு விலக்கி காக்கப்படவும், தேவ சமாதானம் எங்கள் தேசத்தை நிரப்பவும்
ஆட்சி பொறுப்பில் உள்ளவர்கள் உண்மையாய், நீதியாய், நேர்மையாய் மக்கள் நலனில் கரிசனையோடு செயல்படவும், வளமான தேசம் உருவாகவும், பொருளாதாரத்தில் மேம்படவும் தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன்.